சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படும் நிலையில் மார்ச் 10ஆம் தேதி வரை இது நீடிக்கும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் கோயம்பேடு, ஆலந்தூர், மீனம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் சாலை முழுவதும் பனிமூட்டம் இன்றும் அதிகமாக காணப்பட்டது. அத்துடன் தாம்பரம், கூடுவாஞ்சேரி, படப்பை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் காலை 8 மணியை கடந்தும் பனிமூட்டம் விலகாமல் சாலையே தெரியாத அளவிற்கு இருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். தமிழ்நாடு முழுவதும் பனியின் தாக்கம் அதிகரித்திருக்கும் நிலையில் வருகிற மார்ச் 10ஆம் தேதி வரை அதிகாலை நேரங்களில் மூடுபனி நிலவ வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையை தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக பனியின் தாக்கம் அதிகரித்துள்ளது. அதிகாலையில் குடியிருப்புகள் மற்றும் வயல்வெளிகளில் புகை மண்டலம் போன்று மூடுபனி சூழ்ந்தது. எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத வகையில் பனிமூட்டம் அடர்த்தியாக காணப்படுவதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. தொடர்ந்து பனியின் தாக்கம் காரணமாக தாளடி நெற்பயிர்களை கொள்ளிக்கருப்பான் நோய் தாக்குவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அடிச்சு நிறைய கொள்ளிக்கருப்பு மாதிரி ஒரு கருக்கால் விழுந்துருக்குதுல. இப்போ இருக்கிற ஒரு வாரமா முன்னாடி மழை பெஞ்சு ஒரு 10 நாள் வரை மழை பெஞ்சு கடுமையான பாதிப்பு தாளடி எடுத்துருந்தது பூரா. இப்போ பனி ஒரு வாரம் பெஞ்சு எல்லாம் கொல்லிக்கருப்பு பின்பற்ற தாளடி பனி அடித்து நிறைய பாதிப்பு வருது. பயிர் உளுந்து பூரா கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. பயிர் உளுந்து இன்னும் தேராது. கவர்மெண்ட் எங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது உதவி பண்ணாதான் மறுபடியும் நாங்கள் வட்டிக்கு வாங்கி தான் சாவடி பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு இதுவே கையில் முதலீடு கிடையாது. நிவாரணம் ஏதாவது கொடுத்தா ஓரளவு விவசாயம் பண்ணலாம். பனிப்பொழிவு ரொம்ப கடுமையாக இருக்குது. எதிரில் வர்றவங்களே தெரியல. மிக அருகில் வரும்பொழுது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. கால நேரத்தில் எழுந்து எந்த வேலையும் பார்க்க முடியல. படினாலும் நம்மளோட உடல்நிலை பாதிக்கப்படுங்கிற பயமாக இருக்குது. அதனால் காலையில் 8 மணி வரைக்கும் வெளியில் கிளம்பாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியா இருக்குது. நமக்கு சிரமமான சூழ்நிலை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. கடலோர கிராமங்களான எடமணல், திருமலைவாசல், திருவெண்காடு, மங்கைமடம் உள்ளிட்ட இடங்கள் பனிமூட்டம் படர்ந்து மலை கிராமங்கள் போன்று காட்சியளித்தன. மாவட்டத்தில் அறந்தாங்கி, நாகுடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது. காலை 9 மணி வரை பனிமூட்டம் விலகாததால் அன்றாட பணிகள் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ஊதிய உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஜெரால்ட் இணைந்திருக்கிறார். ஜெரால்ட், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து தூய்மைப் பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்?